வேளாங்கண்ணிக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ கிறிஸ்தவங்க வேளாங்கண்ணி போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆங்கிளில் நம்ம யோசிக்கலாம். ஒரு ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் சுற்றி பார்க்குறதுக்காக போகிற மாதிரி இருந்தால் நோ ப்ராப்ளம். எஸ், சுற்றி பார்க்குற ஒரு நல்ல ஒரு இடம், இப்போ பார்த்துட்டு வரலாம், தப்பு இல்லை. ரெண்டாவது ஆங்கிள் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ரிலீஜியஸாக, அதாவது கேத்தலிக் மக்கள் போகிறாங்க, இல்லை அநேக கேத்தலிக் வெளியில் மற்ற கிறிஸ்தவங்களும் போகிறாங்க மொட்டை அடிக்கிறதுக்காக, அது மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு சடங்குக்காக போவாங்க. அது பைபிளில் அனுமதிக்காத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம செய்கிற நேரத்தில் அது ஒரு பாவம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், போகலாம், பிகாஸ் குடும்பத்தில் சமாதானத்துக்காக. ஸோ 3 கண்ணோட்டம். நம்பர் 1, முதல் கண்ணோடு சுற்றி பார்க்குற மாதிரி தான் 100% போகலாம். ரெண்டாவது, கிறிஸ்தவர்கள் அப்படி போகிறது பாவம். மூணாவது, திருமணமாக இருப்பாங்க, குழந்தை இருக்கும், அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, நான் ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ குடும்ப சமாதானத்துக்காக போகலாம். பிகாஸ் பைபிளில் நாகமான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு சுகம் பெற்ற பின்பதாக தீர்க்கதரிசி கேட்குறாரு, என்னுடைய வேலை இப்படி இருக்குது, நான் போய் இதனுடைய தலையை வணங்கணும், செய்யலாமான்னா அவர் சொல்கிறார், எஸ், நோ ப்ராப்ளம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சொல்லட்டும், அதன் மத்தியில் உங்களுடைய சாட்சியை கெடாமல் நீங்கள் பாதுகாத்துக்கணும். இப்படி சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நான் யோசித்தேன், சர்ச் கொடுக்கலான்னு சொல்லிட்டேங்க.